வந்து வாழை மரம் புது வீட்டில் வாழைத்தாரு பழம் பழுத்திருக்குது போய் போன வீடியோ சொல்லியிருப்பேன் பாப்பாவுக்கு ஒயர் கூட போட்டு தரேன். ஓகே உங்களுக்கு போட்டு தரேன். அழகாக இருக்குது, சூப்பராக இருக்கும். அது வீட்டுக்கு வந்து ஒரு மாதம் வரவே சரி. இன்னும் இந்த வாழை பாருங்க சின்ன சின்னதாக இருக்குது. அது அவ்வளோ பரவாயில்ல. கவர்மெண்ட் அவ்வளவுக்கு சிம்பிள் போட்டதுக்கு தக் லைஃப்னு எழுதிட்டு போனேன்னா கமல் வந்து ஸ்டேஜ்ல கூப்பிட்டு நீங்க அங்க கூடாது, இங்க தான் இருக்கணும், நீங்க வரீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை அம்மா என்ன சொல்லுது, அது 2 வாரம் லீவ் விட்டாங்க. ஒரு வாரம் லீவு போனதே தெரியாது, போயிருச்சு. இன்னைக்கு வேற வெள்ளிக்கிழமையே வந்துருச்சு. அடுத்த வெள்ளி பள்ளிக்கூடம். ஆமா, அடுத்த வெள்ளி லீவு கேட்டேன். அப்புறம் அப்படியே அந்த திங்கக்கிழமை வந்து பள்ளிக்கூடம் போடும். இன்னும் ஒரே வாரம் தான் லீவு. சரி, அதுக்குள்ள நம்ம எங்கேயாச்சும் போலான்ட்டு ஐடியா இருக்கிறோம். அது நாங்க கிளம்பும் போது சொல்றோம், ஒரு இடத்துக்கு நாங்க போவோம். அதான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்ன சமைக்க. நீ வேலைக்கு அவசரமா ஓடுறது தான் பாத்துருப்பாங்க. இன்னைக்கு லீவு நாள்ல நீ என்னென்ன பண்ண போறன்னு காமிக்க போறோமா? ஆமா, என்னன்னு எப்பவும் செய்யறதா ஜாலியா இருக்கும். செஞ்சுட்டு இன்னைக்கு எல்லா வேலையுமே செய்யணும். வெள்ளிக்கிழமை உங்களுக்கு பேக் பண்ணணும். முக்கியமா ஊருக்கு போறதுக்கு பேக் பண்ணணும்ல. ஆமா, அதெல்லாம் இருக்குது. என்ன ஊருக்கு போற நீங்க கண்டுபிடிக்க பாக்கலாம். சரிம்மா, அவங்க கண்டுபிடிச்சாங்க. அம்மா எங்க போகுது அப்படி அவங்களுக்கு தான் தெரியும். எங்க நீங்க தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம சமைக்க போறோம். வீடியோக்குள்ள வாங்க பாக்கலாம். டெய்லியுமே சாப்பாடே சாப்பிடுறியே அப்படின்னு கமெண்ட் பண்றாங்க. ஆமா, சாப்பாடு சாப்பிடுறத கம்மி பண்ணணும், அப்பதான் சக்கரை கம்மியாகும். சக்கரை கடவுள் புண்ணியத்துல கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. கடவுள் புண்ணியத்துல கிடையாது, நீ வாயை கட்டுப்பாடா வச்சிருக்கிறதுனால. ஆமா, நான் தான் இப்ப எதுவுமே சாப்பிடுறேன். சக்கரை குறைக்கிறதுக்கு வேற என்ன டெக்னிக் யூஸ் பண்ண? சக்கரை குறைக்கிறதுக்கு வந்து நான் ஆவாரம் பூ வந்து நல்லா நிழல்லையே காய வச்சு என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. மிக்சியில போட்டு பொடி பண்ணி டப்பா எடுத்து வச்சுட்டு நான் டீ தூள்ல போட்டு சரி டீ தூளும் அதுவும் சரி போட்டு கலந்து வச்சு டீ குடிச்சிட்டு இருக்கிறேன். டீல நிறைய குடிக்க மாட்டேன், ஒரு நாளைக்கு 2 டீ தான். காலையில ஒண்ணு சாயங்காலம் ஒண்ணு. அது சக்கரை போட்டு குடிச்சிட்டு இருக்கிறேன். அதுலதான் 2ஆவதா வந்து நான் நெல்லிக்காய் ஜூஸ் தான் போடுறேன். அது பெரிய நெல்லிக்காய் தான் போடணும், ஏன்னா அதுவும் நமக்கு தொகுப்பு தானே. அதுக்கோசரம் போட்டு என்ன இந்த புது டெக்னிக் எப்படி தெரிஞ்சுக்கிட்டு? எங்க ஜூஸை காணோம்? ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டேன். அப்புறம் நிமிஷம் போடணும். நெல்லிக்காய் மேல வாங்கி வச்சிருக்கேன். நெல்லிக்காய் கடையே குண்டா வச்சிருக்கேன். குண்டா 20 ரூபா 10 ரூபா, சின்ன குண்டா தான் சந்தையில விக்குது. அதை வாங்கிட்டு வச்சிருக்கலாம். வேற வாங்கினது கொஞ்சம் காரப்பரி எத்திமா இருக்குதுல. அதனால ஜூஸும் நல்லா இருக்கேம்மா, சூப்பரா இருக்குல்ல. வெயிலுக்கு நல்லா. நான் சர்க்கரை எல்லாம் போட மாட்டேன், வெறும் உப்பு கல் மட்டும் போட்டேன். ஒரு 2 நெல்லிக்காய் 3 நெல்லிக்காய் அப்புறம் அடிச்சோம்னா நல்லா ஒரு குண்டா நிறைய வருது. இவ்வளவு வருது. அது வந்து ஆளுக்கு ஒவ்வொரு காசு. நானு பையனுக்கு அவருக்கு நானு எல்லாருமே நாங்க குடிக்கிறோம். நல்லது, உடம்புக்கு நல்லதுக்கு எல்லாருமே குடிக்கலாம். நீ சாப்பிடறதுக்கு முன்னாடி அதை குடிச்சிட்டு சாப்பிட்டீங்கன்னா வச்சுக்கோவேன், சாப்பாடும் கம்மியா தான் சாப்பிட முடியும். அதனால வெயிட்டும் கொஞ்சம் கம்மியாகும். ஆமா, வெயிட்ல கொஞ்சம் ஏறி போச்சு. திண்டு சும்மா படுத்து அப்படி எப்படி இருக்கும். மத்தியானம் திண்டு படுத்துக்கிறேன். ஏன்னா வெயில் காரணமாக வெயில் அடிக்கிறனால வெளியே எங்கேயுமே நவறதுக்கு ஆசை இல்லை. அதே வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருக்கவும் டிவி பார்க்கவும் படுக்கவும் இருக்கிறதுனால வெயில் இதனால உடம்பு 1 கிலோ ஏறி போச்சு. அது வேற டாக்டர் சொன்னாங்க, அது குறைச்சிக்கும். சரி, எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம சமைக்க போகலாம். டைம் அது. நான் அப்பா வந்து எனக்கு 9 மணிக்கெல்லாம் வீடு வளைச்சி கொடுத்துடணும். பூஜை போடுற டைன்னு மணி அடிப்பாரு. அதெல்லாம் மாமாவும் இந்த அடுப்பில் வேணுங்கிறத அடுப்பில் வச்சுட்டு வீட்டை கூட்டிட்டு வீடு வலிக்கு போகிறேன். எல்லாம் தான் செய்ய போகிறேன். அரிசி களைஞ்சி அடுப்பில் வச்சுட்டு என்ன செய்ய போற? கொட்டி குக்கர்ல வந்து இன்னைக்கு வந்து நான் பருப்பு போட்டு பருப்பு வெள்ளிக்கிழமை பருப்பு ஒன்னையும் அந்த பருப்பையும் பிரிக்க முடியாது. போட்டேன்னு நம்ம நினைப்புல எனக்கு போட்டிருப்ப தெரியல, என்னன்னு தெரியல. அதான் இன்னைக்குதான் பருப்பே போடுறேன். பருப்பு வந்து காய் போட்டு குழம்பு வைக்கல. நான் வந்து பருப்பு வந்து வெங்காயம் மிளகாய் பொரிச்சு கொட்டி எல்லாம் வளைக்கி கொட்டி உரல போட்டு ஆட்டிக்கு தான் போறேன். அது செஞ்சு எவ்வளவு நாள் உரலாட்டிட்டு இருக்கிறேன். பருப்பு உரலாட்டினா சூப்பரா இருக்கும். அதனால வந்து நான் பருப்பு உரலாட்டிக்கிறேன். இதே நைட் தக்காளி இருக்குது கொஞ்சம், சரி நல்லா வதக்கி எடுத்து வச்சுட்டு தூக்கி பருப்பு தான் மாசம் ரேஷன் பண்ண. இப்ப அண்ணனும் வாங்குறாங்க, பூனே செட்டுக்கு வாங்குறோம். மாசம் 2 கிலோ பருப்பு பாக்கெட், நிறைய பாக்கெட் பருப்பு கிடக்குது. எந்த வகையிலாச்சும் தேய்க்கணும்னா கண்ணு பருப்பு சோறுலாம் ஆக்கி சாப்பிட்டா நல்லா இருக்கும். நீ பருப்பு சோறே ஆக்குறது இல்ல. எனக்கு பருப்பு சோறுலாம் பிடிக்கும், நல்லா இருக்கு, பிடிக்கும் தான். அதே ஒரு நேரம் தான் திங்கணும். 2 நேரம்லாம் ஆற வச்சு வந்ததுனால பிடிக்காது எனக்கெல்லாம். அதான் சூடா ஒரு நேரம் திங்கணும்.
நைட்டு செஞ்சா நல்லா இருக்கும். இந்த பாருங்க நைட்டு தக்காளி வளர்க்குறேன். தோசை நைட்டு தோசைக்கு தக்காளி நல்லா சூப்பரா இருந்தது. சூப்பரான தக்காளி தொக்கு தான். தொக்கு எடுத்து வச்சு இதை அப்புறம் நம்ம சாப்பாடு பேசி அப்படி சூப்பரா இருக்கும். மாசம் 2 கிலோ வாங்கி பருப்பு பக்கிட்டு நிறைய வச்சிருந்தாங்கன்னு காலை கொடுக்குற சாமி கூட போயிட்டு இருக்குல்ல, அங்க டெய்லி அன்னதானம் போடுவாங்க. அன்னதானம் அப்படி சாப்பாடே போடுறாங்களா? டெய்லி போட மாட்டாங்க, வெள்ளிக்கிழமை போடுறாரு. வெள்ளிக்கிழமை ஒரு விசேஷ நாள் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு சாயங்காலம் சாப்பாடு கோயில்ல. அப்புறம் நான் பார்த்தேன், ஆனா பருப்பு கேட்டேன். வேணும் பரவாயில்ல, நீங்க வேணுமானு கேட்கறேன் அப்படின்னாரு. சரி 2 கிலோ பருப்பு கொண்டு போய் காளைய கோயில் கொடுத்தேன். பருப்பு ஜோறு ஆக்கி போடுற வேணினாரு. சந்தோஷம்னா அப்படி கொடுத்துட்டு இவ்வளவு இருக்குது. இது போன மாசத்துல வாங்கினது 2 கிலோ பருப்பு. இந்த மாசம் 1 கிலோ போகுது. புவனேஸ்வரர் பருப்பு வாங்காத சாமின்ட்டேன். நம்ம சீட்டுக்கு மட்டும் நான் வாங்கினேன். எவ்வளவு கடையெல்லாம் பருப்பு எவ்வளவுமா? கடையில 200 ரூபா இருக்குங்களே. கிலோ 200 ரூபா? ஸ்டோர்ல 30 ரூபா தான். அதே டேஸ்ட் வந்துரு. கடப்பருப்பு டேஸ்ட். கடப்பருப்பு தான் இப்பெல்லாம் சூப்பரா இருக்குன்னு பருப்பெல்லாம். நான் இதே குழம்பு தான் வைக்கிறேன். இந்த மாசம் வாங்கினது இது. இந்த மாசம் முதலுக்கே இப்ப வாங்கினேன். புவனேஸ்வர் வாங்க வேண்டாங்கன்னு போதும் பருப்பு நிறைய இருக்கு. நம்ம சீட்டுக்கு மட்டும் நம்ம வாங்கினேன். அதான் பருப்பு கிடக்குறதுனால நீங்க பருப்பு போட்டு அடிக்கலாம். இந்த பெரும்பருப்புல நீங்க வடை சுடுங்க, சூப்பரா இருக்கும். பக்கத்துல வச்சுக்கணே கண்ணே. இது வேற மாதிரி இது வேற மாதிரி. இது நல்லா கடை பருப்பு இருக்கு கண்ணே. ஆமா, இது ஒரிஜினல் கடப்பருப்பே தான். இதுமே கடப்பருப்பு. இது கொஞ்சம் பெரிய பருப்பு. இதுமே குழம்பு டேஸ்ட். அது ஃபர்ஸ்ட்ல பட்டையா போட்டாங்கண்ணே. அது டேஸ்ட் நல்லா குழம்பு வலுவலுப்பு வரும். இந்த பருப்பு வலுவலுப்பே இல்ல. நம்ம கடையில வாங்கி குழம்பு வைக்கிறோமா அந்த டேஸ்ட்ல அந்த மாதிரி பக்குவமா வச்சோம்னா செம டேஸ்ட். அதாவது எனக்கு பருப்பு குழம்பு பிடிக்குது. நான் பருப்பு ஆட்டுறதுக்கு நான் 1 கப்பு பருப்பு எடுத்துக்கிட்டேன். 1 கப் போதுமா? பாக்கலாங்க. அது போதுங்க, நிறைய வரும். 3 பேத்துக்கு 2 நேரத்துக்கு. ஆமா, 2 நேரம் தாராளமா வருங்க. இது வெந்ததுன்னா ஒவ்வொரு நிறைய ஆகுங்கண்ணே. அதுக்கு போதும். நல்லா பருப்பு அந்த பருப்பு கலந்தோம்னா தண்ணி கொல ஒரு இது பாரு. தண்ணி கொலன்னே உள்ள தண்ணி இடத்துல இருக்கு. பரவாயில்ல, கலரே மாறல. இந்த மாதிரி பருப்பு கடிச்சா நீங்க விடாதீங்க. ரேஷன்ல எப்பயுமே வாங்கி வச்சுக்காங்க. 200 ரூபா போடுறது எங்க, வெறும் 30 ரூபா எங்க. பரவாயில்ல, கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. நல்ல பொருள் தான் கொடுக்குறாங்க. நானும் ரேஷன் கடை பொருள் எந்த பொருளுமே மிஸ் பண்ண முடியாது. எல்லாமே நான் வாங்கி வச்சு தான் போடுவேன். இட்லி நான் இந்த வாட்டி இட்லி சொல்றதுக்கு பாயோட சின்னவன். ஆமா, என்னமா கடைக்கு மாதிரி புசுன்னு இருக்குதுன்னா. ஆமா, நல்லா இருந்துச்சு. கடையில சாப்பிடுற மாதிரி இருந்துச்சு. அது என்ன கடன் தெரியுமா? நம்ம கடையில புவனேஸ்வர் கடையில குண்டரிசி போடுவோம். மல்லிகை கடையில போடுற அரிசியை தான் நல்லா புதுசா பழப்பழது. 16 கிலோ 16 கிலோ தான் வருது. வாங்கிட்டு கொடுத்துட்டு போலாம். அதுதான் இட்லி ஊற வச்சுட்டேன். சூப்பரா இருந்துல்ல? ஆமா, அப்படியே கடையில சாப்பிடுற மாதிரி இருந்துச்சு. எங்க கடையில ஃபுல்லா ரேஷன் கடை அரிசி தானா? இல்ல, நெல்லரிசி கொஞ்சம் போட்டுங்க. எப்படி, என்ன அளவு? 2 என்ன அளவுல போடுவேன்? அளவுல நான் எப்பயுமே போட்டேன்னா 1.5 கிலோ உரைச்சுன்னா ரேஷன் அரிசி 3/4 கிலோ, நம்ம வீட்டு அரிசி 3/4 கிலோ போடுவேன். இந்த வாட்டி குண்டரிசி காட்டியா தனியா போட்டு ஆட்டலாம். நான் என்ன பண்ணேன், சரி நெல்லரிசி ஒரு 1/2 படி போட்டேன். நெல்லரிசினா இங்க குறைதான் வாங்கி வச்சிருக்கேன். இட்லி குறை வாங்கி வச்சிருக்கிறேன். அது ஒரு 1/2 படியும். நம்ம ரேஷன் அரிசி குண்டரிசி 1 படி போட்டு ஆட்டினுங்க. ஓகேமா. இந்த வாட்டி நம்ம சீட்டுக்கு பச்சரிசி போட்டாங்க 20 கிலோ. அதையும் வாங்கி வச்சுட்டு விட மாட்டேன்னு. அது அப்ப டெய்லி கோயிலுக்கு போகும்போது எறும்புக்காமா அரிசியும் சர்க்கரை நாட்டு சர்க்கரை கலந்து கொண்டு கூட டெய்லி கொண்டு போறாரு. அதான் இந்த மாசம் இட்லி அரிசியும் வாங்கி வச்சுட்டு பச்சரிசி எல்லாம் வீட்டுக்கு வேணும் வாங்கி வச்சுக்கிட்டேன். கொதிக்குது பருப்பு அரிசி போட்டு. கல்லு இல்லதான், எதுக்கு ஒரு சந்தேகத்துக்கு அரிசி போட்டு. நம்ம ஊர்ல முட்டைக்கோஸ் பொரியல் செஞ்சிடலாம். பருப்பாட்டி முட்டைக்கோஸ் பொரியல பருப்பு எல்லாம் ரசம் வச்சு விட்றேன். ஓகே, செஞ்சிடும். முட்டைக்கோஸ் பொரியல் நல்லா இருக்கு பருப்புக்கு. இந்த மாதிரி தான் அரிக்கவே வர மாட்டேங்குது. ஏன் வராதுன்னா கல்லு செய்யும் போதெல்லாம் கல்லுகள்ல வருது. ஆமா, அது நானே சொல்றேன்ல, ஈய பாத்திரத்துல வச்சு நீ அரிசி போட்டீங்கன்னா கல்லு சூப்பரா நிக்கும். ஈய பாத்திரம் அரிசி போட்டுக்கணும். ஏன்னா கொள்ளுல கல்லு நிறைய இருக்கும். பருப்பு இல்லாத கல்லு இல்ல, கொள்ளுல கல்லு இருக்கும். தக்காளி 4 தக்காளி நல்லா கழுவி நல்லா கோம்புலாம் அறுத்துட்டு அப்படியே போடலாம். நல்லா கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், விளக்கெண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிட்டோம். பருப்பு குழம்பும் போயிடும். நல்லா குளிர்ச்சி வெயில் காலத்துக்கு. அதுக்கும் நான் எப்பயுமே விளக்கெண்ணெய் ஊற்றா நான் செய்வேன். அதில் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ மூடி போட்டு 1 விசில் விட்டாவே சூப்பராக வெந்துடும். நான் 1 விசில் விட்டுக்கிறேன். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இது வேகட்டும். அது கூட தேவையான வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் கூட காட்டுறேன். அவ்வளவுதான். செலவாகுதா? செலவாகுதா? என்ன ஆகுது? நான் கையில மருதாணி வச்சிருந்தேன். சும்மா சென்னை போறேன்னு வைக்கல, சும்மா வச்சேன்.
அங்கமுத்து வந்துட்டு இந்த சிம்பிள் போட்டதுக்கு தக் லைஃப்னு எழுதிட்டு போனேன்னா கமல் வந்து ஸ்டேஜ்ல கூப்பிட்டு நீங்க அங்க இருக்க கூடாது, இங்க தான் இருக்கணும். வாங்க சொல்லிட்டு கூட்டு வந்து தகுலை ஒரு போட்டோ ஒரு 10,000 இருக்கு கொடுங்க. அம்மா பேசாம உன்னோட இன்னொரு கைக்கு அந்த மாதிரி பண்ணிடுவோம்மா. பச்சை குத்தி இருக்கீங்களா நீங்க? இல்லையா? பச்சை குத்தி இருக்கு. குத்தி இருக்கீங்களா? இல்ல இங்க உங்களுக்கு 10,000 இன்கிரிமெண்ட் தருவாங்க உங்களுக்கு. அடுத்த வருஷம் பிக் பாஸ்ல உள்ள போயிடலாம். இந்த வருஷம் பிக் பாஸ் அவர் இல்ல, அதெல்லாம் அடுத்த வருஷம் நீங்க வரீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு போய் கண்டிப்பா போய் குடியிருங்க. அதெல்லாம் எனக்கு வராது, அது அவர்கிட்ட வர எனக்கு தெரிஞ்சு. என்ன சாப்பாடு வீட்டுல? ரொம்ப பிடிக்கும் எனக்கு, ரொம்ப பிடிக்கும். செமையா இருக்கும். எங்க அம்மா நெய் பிடிக்காது, நெய் ஸ்மெல்ல எங்க அம்மா ரொம்ப பிடிக்கும். சரி நீ உன் தட்டுல ஊத்தி சாப்பிடு. அதனால சாப்பிடுவேன் நானு. எங்க அம்மா நெய் தான் சொல்றாங்க வச்சுக்கோங்க. நெய் சொல்லி நீ புத்த குத்தி எனக்கு அம்மா நெய் பிடிக்காதனால மூக்கு வச்சுக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு இந்த பண்ணி சொல்றேன். பட் இருந்தாலும் நெய் வாசம் பிடிக்காது. ஆமா நெய் வாசம் பிடிக்காது. அந்த மாதிரி நீங்க சவுண்ட் டெஸ்ட் ஏதாச்சும் பேசிக்க. விஜய் மாதிரி பேசிக்க. விஜய் வராது. நந்தல் கூட இருக்கும். விஜய் சேதுபதி சேதுபதியில வராது. என்ன எதுவுமே வராது. சும்மா நீங்க ரைட் பண்ண முடியும். சேதுபதி என்ன இருக்குது? என்ன சொல்லுவாங்க? சூதா ஹாப்பி. அது வராது. வாய்ப்பு தர இதுக்குல நான் ட்ரை பண்ணிருக்கேன் நானு. இருக்கிறோம். அவன் தண்ணி கொடுத்தல உனக்கு. அப்படி எப்படி எல்லாம் பொண்ணு பாக்குறது? இப்படி எங்கேயாச்சும் பொண்ணு தான் எங்க நல்ல பையன். சரி நீ வேலையில இரு. சரி இப்ப பேசிக்கலாம். பை பை பை. சமி அன்னைக்குமா பருப்பு நல்லா வெந்துருச்சு. இங்க பாருங்க 2 விசில் விட்டுட்டேன், நல்லா வெந்துருச்சு. இப்ப வந்து இது நம்ம அதை வணக்கி கொட்டி ஆட்டிக்க போறேன். இப்ப வந்து நான் ஒரு கட்டி பூண்டு எடுத்துட்டு இருக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம், கொஞ்சம் சேர்த்து இருக்கு, ஒரு 100 கிராம் வச்சுக்காங்களேன். இப்ப இதுக்கு வந்து பச்சை மிளகாய் வரமிளகா எது நல்லா இருக்கும் அது போடு. பச்சை மிளகா டேஸ்டா இருக்குங்களே, அதான் எடுத்து வச்சேன் கழுவி. கார்த்திகை தான் வரமிளகா. பச்சை மிளகா பாருங்களேன், வரமிளகா பேசிட்டு பச்சை மிளகா வரமிளகானே வாங்கி வருது. 2 4 6 8 8 9 10 காய் எடுத்து வைக்கிறேங்கண்ணே. 10 காய் சரியா இருக்கும். 10 வரமிளகா. வடகம் போடாதான் நல்லா இருக்கும். நான் வடகம் போட்டுக்கிறேன். இங்க திறக்கும்ல எல்லாம் செஞ்சு சேஃப்டி பண்ணி வச்சிட்டேன். ஆமா கண்ணே. செம்மையா வாசிக்கிட்டு குதிரை அன்னைக்கு வரும் ஏன்டி தான் கேட்டேன், எனக்கு செஞ்சு தெரியாமானுங்க. சரினே மதியம் நல்ல இப்படிதான் காய வச்சு எடுத்து வச்சோம்னா நம்ம கெட்டே போகாது. நல்லா வர வரன்னு வச்சுக்கணும். வாசம் இது நல்லா இருக்கும். வடகம் வெங்காயம் வந்து இப்ப எங்க ஊர்ல கிலோ மழை நல்லா விலையேறி போச்சு. இப்ப கிலோ 50 ரூபாய்க்கு வந்துச்சு வெங்காயம். எங்க ஊர்ல சின்ன வெங்காயம் 5 கிலோ 100 ரூபாய்க்கு வாங்கணும், 20 ரூபாய்க்கு வாங்கணும். அப்படி வித்து வடகம் போடுறதாங்க பரவாயில்ல. இல்ல நான் செய்யறீங்க மூட்டையா வாங்கிக்குவாங்க. நாம இந்த 1 கிலோ 2 கிலோ வரீங்களா 50 ரூபா போட்டு வாங்கி செஞ்சோம்னால கட்டுப்படியா காஞ்சிருச்சு. இப்ப நான் வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு எல்லாம் போட்டுக்கிறேன். ஏன்னா தனியா பச்சை மிளகா போட்டா தெரிக்குது, அதனால கொஞ்சம் வணங்க மாட்டி வடகம் மிளகு ஒரு 1.5 ஸ்பூன் சீர மிளகு கொஞ்சம் வணங்கின வாட்டி அப்புறம் எடுத்துட்டு கொஞ்சோண்டு வடகம் போடுங்க. இவ்வளவு வடகம் போட்டு அதே முதலைக்கே போட்டா தீஞ்சு போன மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் இப்ப போடுறோம். நீங்களும் வடகம் போட்டு இப்படி ஆட்டி பாருங்க, நல்லா இருக்கும். வீடியோ போட்டாச்சு வடகம் செய்யறதுல, பார்த்துட்டு கண்டிப்பா செஞ்சு பாருங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை தழை நல்லா வெங்காயம்லாம் வணங்கிருச்சு. இப்ப அடுப்பு அமைச்சிட்டு போறேன். பாருங்க நல்லா வணங்கிருச்சு. இப்ப கொட்டி வெயில் வேற ஓவரா வந்துச்சு. உரல வந்து படிக்கடியில தான் இருந்துச்சு. வெயில் நிறைய அடிக்குது. அதான் பையன் சரிம்மா நீ மிக்சிலேயே போடுமா அப்படின்னா, மிக்சியில போடுற மாதிரி இருந்ததுன்னா இது முன்ன நம்ம போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி விட்டு
இது நல்லா மஞ்சள் வாட்டி இதை போட்டு ஒரே சுத்து ஒரு கரகரன்னு ஒரு சுத்தி நம்ம எடுத்துட்டோம்னா நல்லா இருக்கும். ரொம்ப நைஸ் ஆட்டிடாதீங்க. சட்னி தயாராமா? சட்னி தயாரிக்கணும். இது ஆற வச்சு நம்ம அரைக்கிறதுதான் ஆட்டுறதுதான். ஆட்டுறது ஆசையா இருந்த உரல் ஆட்டி தின்னோம்னா செமையா இருக்கும். வெயில் வர இன்னாத்துக்கே மணி 10 போகுது. வெயில் பயங்கர முடியும். முன்னே செஞ்சிருப்பேன். அதுக்கப்புறம் ஊடு வலிக்கணுமேட்டு இதெல்லாம் வேக வச்சுட்டு காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊடு வலிக்கு போயிட்டேன். ஊடு வலிச்சு மணி 10 ஆயிடுச்சு. அதுல இப்பதான் சரி வெயில் வந்துருச்சு. ஒரே சுத்தம் சூப்பரா. இது அவ்வளவுதானமா? தாளிக்கணுமா? தாளிப்பு கிடையாது. பருப்புலாம் இதெல்லாம் தாளிப்பு வைக்கல. அவ்வளவுதான். நம்ம தாளிச்சாவை கொட்டணும் அதெல்லாம் தேவையில்லை. இதுக்கு வேலை அவ்வளவுதான். எடுத்து வச்சு முடிச்சுலாம். இங்க வந்து பாருங்களேன் கேரட்டு முட்டைக்கோசு குடமிளகா 3 போட்டு ஒரு பொரியல் பருப்பு தண்ணி எடுத்து வச்சுக்க ரசம். இன்னைக்கு நம்ம வீட்டுல இவ்வளவுதான் இருந்து வாங்க எல்லாம் சேர்த்து சாப்பிடலாம். பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதுவும் அவ்வளவுதான். இதுக்கு நம்ம பெரிய போட்டா தேங்காய் திரும்பி போடலாம். பெரிய மில்லைலாம் சும்மா சாப்பிடலாம். எங்களுக்கு தேங்காய் போடலாம் பெரிய மில்லை. அதனால நாங்கள் சும்மா தான் அப்படியே சாப்பிடுவோம். பருப்பெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க நம்ம வீட்டுல சாப்பாடு ரெடி, பருப்பு ரெடி, காய் பொரியல் ரெடி. பருப்பு குழம்பை விட இந்த பருப்பு சட்னி சூப்பரா இருக்கும். தீவனுக்கு இப்படி செஞ்சா ரொம்ப பிடிக்கும். தீவனுக்கு ஃப்ரெண்டு அங்கமுத்துன்னு வந்தா அவன் நான் சொல்றேன் அம்மா எனக்கு இப்படின்னா ரொம்ப பிடிக்குமா அப்படிங்கிறான். வர சாப்பிட்டு போலானே. இல்லம்மா இப்பதான் எங்க வீட்டுல சாப்பிட்டேன். பருப்பு குழம்பு பிடிக்காதவங்களுக்கு எல்லாம் பருப்பு சட்னி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. அது நெய் போதுமா? கொஞ்சம் பாதி ஊத்து போதும். அது நெய் ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் பருப்புக்கெல்லாம். போதுமாக்குன்னு போதும் போதும். குடமிளகா வாங்கி ஒரு வாரம் அப்படியே பெட்டிலே இருந்தது. சரி ஏன் வேஸ்ட் பண்ணுவேன். முட்டைக்கோசோட கணக்கு பண்ணிக்கலாண்டு நல்லா இருக்கும். முட்டைக்கோசை தான் வச்சு நல்லா இருக்கும். முட்டைக்கோசு கேரட்டு குடமிளகா ஏன்னா நல்ல சத்தானதுதான். போதுமா சாமி? போதும் போதும் போதும். நான் சாப்பிட்டேன். சரி சார் நீங்களும் வாங்க சாப்பிடலாம். ரசத்துக்கு வந்து புளி கரைச்சி வச்சிருக்கேன். அது தாளிச்சுட்டுனா ரசமும் வச்சாச்சு, ஊறு வச்சாச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சது. நாமளும் குளிச்சுக்கிட்டு சாப்பிட்டோம்னா வேலை முடிஞ்சுது. வாங்க மக்களை எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். ஸோ சட்னி வந்து நல்லா நெய் ஊற்றி சாப்பிட்றதுனால சூப்பராக இருக்கும். என்னம்மா என்ன சொல்லிட்டு இருந்தேன்? நெய் நல்லா வீட்டுல இருக்கு நம்ம சொல்ல முடியாது சாமி. நெல்லெண்ணெய் இருந்தா நெல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க. நெஞ்சுக்கு ரொம்ப நல்லது. அதுவும் ஆமா. நெய் இருந்தா ஊற்றி சாப்பிடுங்க, நெல்லெண்ணெய் இருந்தா ஊற்றி சாப்பிடுங்க. எதுவுமே இல்லையா சும்மா சாப்பிடுங்க. அதை பத்தி கவலையில நம்ம வீட்டுல என்ன இருக்கு அதை வச்சு நம்ம சாப்பிடணும். ஸோ சட்னி நல்லா சொதம்பா செஞ்சு வணக்கி வச்சிருந்த பொரியல் கொஞ்சம் சூடாக இருக்கும். அப்படியே ஒரு பல்காக சாப்பிடலாம். பயங்கர சூடு. பருப்பு பொரியல் எல்லாமே இருக்கு. வாங்க சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். நல்லா இருக்காங்கண்ணே? செம்மையா இருக்கும். சரி உனக்கு இப்படின்னா பிடிக்குமே குழம்பு. பருப்பு குழம்போட உனக்கு பருப்பு நல்லா இருக்கும். நல்லா பருப்பு குழம்புலாம் அந்த காயெல்லாம் சாப்பிட சலுப்பா இருக்கும். ஆனா இது சூப்பரா இருக்கு. ஒரு நாளைக்கு முன்பு சொல்லியிருப்பேன் பாப்பாவுக்கு ஒயர் கூட போட்டுத்தரேன்னு. சரி அதுக்குதான் வந்தோம். ஈரோடு வந்தோம். சரி வந்து வேகத்துல அப்படி போறதுல சரி ஒயர் வாங்கிட்டு போலான்ட்டு. இது 42 ரூபா. இந்த கலர்னா ரொம்ப பிடிக்கும். டபுள் கலர் ஒயர் இதுல இல்லைங்களாமா. ஒரு 2-3 கலர் தான் இருக்குது. சரி ஆரஞ்சு நல்லா இருக்குமான்னு எடுத்துட்டு இருக்கிறேன். நிறைய பேர் வந்து எனக்கும் அந்த ஒரு கட்டு கூட போட்டு தாங்கன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்களா? சரி ஒரு கட்டு கூட போட்டு தரேன். ஓகே உங்களுக்கு போட்டு தரேன். அழகாவும் இருக்கும், சூப்பரா இருக்கும். இது 2 எடுக்க மாட்டேன்னு. இந்த 2 கட்டை வச்சு போடுவியா இல்ல ஒரு கட்டுல தான் போடுவியா? ஒண்ணு போடலாம். ஒரு கட்டே போதுமா? ஒரு கட்டு கூட தான் போடணும். நம்ம 2 வச்சோம்னா இப்படி கலந்து போடணும். ஓகே ஓகே. இது சிகப்பு வருது, இது பச்சை, இது 3 எடுக்கணுமா? இது 2ம் இதுல கலந்துக்கிட்டா கூட நல்லா இருக்கும். இந்த 3 கட்டு பாருங்க வாங்கியிருக்கேன். நல்லா இருக்குன்னு கலர் சொல்லுங்க பார்க்கலாம். இது வந்து இது போட்டோம்னா ஒரு கட்டுலயே டபுள் கலர் மாதிரி நமக்கு தெரியும். அதனாலதான் இந்த மாதிரி நான் உயர பாக்குறேன். இல்லைன்னா பிளைனா பாருங்க நிறைய இருக்குது பிளைன் கலரு. எனக்கு இப்படி பிடிச்சிருக்குன்னு பாக்குறேன். ஈரோடு போயிட்டு வரும்போது ஒயர் எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வந்தது அப்ப வந்து வாழை மரம் புது வீட்டுல வாழைத்தாரு பழம் பழுத்திருக்குது. போய் அறுத்துட்டு வராங்க. சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டு வெய்ய பார்த்தா வெய்ய விடும்போது வெயில உள்ள யாருக்கு வருது கீழே விடும்போது இங்க பாருங்க ஏரோப்ளைன் போகுது. உங்களுக்கு தெரியுதா? சேலத்துல ஏர்போர்ட் இருக்குதாமா. அதனாலதான் பக்கமா யாரும் நினைச்ச போகுது. இவ்வளவு பக்கமா அப்படியே கை காமிச்சுன்னா தெரியும். டாட்டா காமிச்சுன்னா பாப்பாங்க. பாய் பாய் டாட்டா. தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. சரி சொல்லுமா. அதுக்குள்ள பேச ஏரோப்ளைன் வந்து ஒரு ஆசையை ஏரோப்ளைன் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். சரி அப்போ வந்து புது வீட்டில் வாழை மரத்தில் பழம் பழுத்துருது. வாழைத்தாரு போய் அறுத்துட்டு வராங்க. சரின்னு இப்போ வந்துருக்கோம். வெயில கூட பார்க்கல. வந்து வீட்டுக்கு வந்து இப்போ 1 மாதம் வருதே. சரி
தோட்டமெல்லாம் எப்படி இருந்தாலும் பார்க்குறோம். பார்க்கும்போது உங்ககிட்டையும் காட்டுறோம் எப்படின்னு நீங்களும் பார்த்து சொல்லுங்கள். எல்லாம் கொஞ்சம் ஒழுங்குபடுத்தணும். பாருங்க எப்படி இருக்குதுன்னு. பூவை வருதுன்னு பாருங்க. வாழை மரம் வந்து செம்மையா எல்லாம் வளர்ந்துருச்சு. ஆல்ரெடி ஒரு தார் அறுத்துட்டோம், அதை நீங்க பார்த்துருப்பீங்க. இது வந்து 2வது தார். இங்கே 2வது தாரில் பாதி சீப்பு வளரவே இல்லை இங்கெல்லாம், என்னன்னு தெரில. ஸோ அங்கே வந்து ஒரு பழம் வந்து சூட்டுக்கு கருகவே ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் சரி. ஆமா சின்னதா இருக்கு. அது அவ்வளவுதான், அதெல்லாம் வளராதுமா. அதெல்லாம் வளராது. மேல பாரு, மேல எல்லாம் இதாக ஆரம்பிச்சிருச்சு, திரண்ட ஆரம்பிச்சிருச்சு. அறுத்துருவோமா? தோட்டம்லாம் எப்படி இருக்கு? சூப்பரா முளைச்சிருக்கு. 100 ரூபா போட்டு மல்லிகைப்பூ செடி வாங்கி வச்சோம். தண்ணி ஊத்தி வளர்த்தனப்ப கூட இப்படி வளரல, தன்னை போல வளருதெல்லாம். அதான் மழை பெஞ்சது இல்லம்மா. இங்க எப்படி மழை பெஞ்சு தெரியலையே, நல்லா பெஞ்சுதா தெரியலையே. ஸோ இப்போ வந்து வாழைத்தார் அறுக்க போறோம். 2வது வாழைத்தார் அறுக்க போகுது. ரொம்ப ஹைட்டா இருக்கு. ஆமா, உயரமா இருக்குதே. ஓய் மரத்தி விடுறியா? பேசுமே அது வரையும் வெட்டி விடு. ஒரு தார் தான் வரும். ஃபைனலாக வந்து வாழைத்தார் அறுத்தாச்சு. செம்ம வெயிட்டு. வாழை படம் பார்த்துருப்பீங்க, வாழைத்தார் தூக்குறதுலாம் கஷ்டம் அப்படி இப்படின்னு. இந்த ஒரு வாழைத்தாரை தூக்குறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் அந்த படத்தில் 4-5 தலையில் வச்சுட்டு அவ்வளோ தூரம் தூக்கிட்டு நடப்பாங்க. செம்ம கஷ்டம், பயங்கர கஷ்டமா. அது ஒன்று மரத்துலேருந்து இறக்குறதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறோம் நாங்கள். சரி பார்த்துட்டு அப்பா வேறு வண்டிக்காங்க வெயிட்டிங்க. போயிட்டு நாளைக்கு இது வரலாம். ஏன்னா அப்பா வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்களா, ஸ்கூட்டி. அப்பா வந்து நாமக்கல் போகணும், வண்டி கொண்டா அப்படின்னு கால் பண்ணிட்டாரு. போயிட்டு வச்சுட்டு நாளைக்கு வரலாம். நாம சாப்பிட்ற கருவி காஞ்சி போச்சு, வெயில் அந்த அளவுக்கு. அப்பா வராரு, போச்சு சாப்பிட்டு வந்துட கூடாது. இல்லம்மா, இது ஏதோ பூச்சி கழிச்சிருக்கு. இது பழுத்துருச்சுக்கண்ணே. சாப்பிடலாம் முடியாது மாமா. ஏன்மா காய்மா, வெயில் தாங்காம கலர் மாறுதுமா. சரி சீப்பு போடு. சீப்பட்டா சீப்பு அங்கே விட்டுட்டு அருவாலையே போடலாமா? வாழைத்தோப்பு பழம் சொன்ன மாதிரி காய் தாங்க நடுவோம்மா. அது சூட்டுக்கு அது கலர் மாறுது. இதாயிடுச்சு, வெம்பி போடு. பழுத்துருச்சா? நடு நடு வெதுக்கமா சாப்பிடலாம். எனக்கு வேணாமா.